இந்த ஆளு கையில கொடுத்துடலாம், பாவம் பரிவட்டத்துக்காக ஏங்குறானேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க, இந்த பரிவட்டம் என் குடும்பத்துக்கு தான். பணிக்கரையா, என் குடும்பத்துக்கு தான் பரிவட்டம்னு சொல்லிட்டீங்க. இனிமே பேச்சு மாறக்கூடாது. அம்மனுக்கு கொண்டு வந்த பட்டுப்புடவைய சாத்திட்டு எனக்கு பதிலா என் பேத்தி திவ்யா பரிவட்டத்தை வாங்கிக்குவான். ஐயா, உங்க பேரன்தான் சேதாரம் இல்லாம புறவையை கொண்டு வந்தாரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்க பேத்திக்கு தான் இந்த தடவை பரிவட்டம். என்னையா நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? பரிவட்டம் எனக்குன்னு சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு சொல்றீங்க. அந்த ஆள் என்னன்னா பேத்தி கொடுன்றான், நீங்களும் சரின்றீங்க. போயும் போயும் ஒரு பொம்பளை கைய பரிவட்டம் கட்டுவீங்க. எந்த ஒரு நியாயம் இது? இதுதான் இந்த ஊர் நியாயம். உனக்கு இஷ்டமா இருந்தா இரு, இல்ல போயிட்டே இரு. டேய், என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? கோவில்னு பாக்குறேன், இல்ல வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் பார், இன்னொரு தடவை எங்க அண்ணனை முறைச்ச உன்னை கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டேன். கொல்றா கொல்றா பாப்பா, கொல்றா. கிருபையா, நீங்க பேசுறது நியாயமே இல்ல. புறவியா அந்த குடும்பம் தான் கொண்டு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு பரிவட்டத்தை கட்டிடலாம். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால ஒத்துக்க முடியாதியா? என்னால ஒத்துக்க முடியாது. எவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல, நெடுங்குடத்தை போடுங்க. இல்ல, நெடுகுண்டமா? என்ன வாய பழகிறீங்க? ஊர் முறைன்னு சொன்னீங்க, அதான ஊர் முறை. பரிவட்டத்தில் சண்டை வந்துருச்சு, நான் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அப்போ ஊர் வழக்கப்படி நெடுங்குடத்தை போடுங்க.